எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானமது சிங்காசனம் பூமி முது பாதப்படி என்று சொன்னவரே துதிக்கிறோம் ஐயா. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா நாமத்திற்கும் மேலானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இஸ்ரவேலே கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னீரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரே தேவன் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா இந்த ஓய்வு நாளை அப்பா ஆசரிக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுப்பா. எங்களை மகிமையினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே இந்த இடம் அப்பா செய்யும்படியாக ஒரு ஷெக்கினா மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குவதாக, அக்கினி அக்கினி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட் மீதும் ரத்தத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்பீக்கர் மீதும் ரத்தத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த தடைகளும் வரக்கூடாது, மின்சார தடைகள் வரக்கூடாது. அப்ப ஆரம்பம் முதல் முடி வரை அப்ப எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாடலை உணர்ந்து பாடும்படியாக, அந்த வார்த்தைகளின் படியாக நடக்கிற பிள்ளைகளாக அப்ப நாங்கள் பாடும்பொழுது எங்களை ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆராதனை செய்கிற பிள்ளைகளை நிரப்புங்க ஐயா. இந்த இடத்துல நிற்பது நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் ஐயா. நீர் எங்களை நடத்துவீராக. அந்த ஆராதனை வேளையிலே அப்பா உம்மை துதிக்கிற ஒவ்வொருவரும் நிரம்ப வேண்டும் ஐயா. அப்பா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த, தெய்வீக அன்பை வெளிப்படுத்த, அப்பா தாழ்மையை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக அப்பா எங்களை நடத்தும்படியாக இந்த ஆராதனை மகிமையாக இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் கரம் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பகுதி அப்பா உம்மை துதிக்கிற வேத வாசிக்கிற பகுதி, சங்கீத பகுதி, காணிக்கை பாடல் பகுதி அப்பா உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஏதோ வந்தோம் என்று அல்ல இயேசுப்பா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நடத்திவிட்டு நாங்கள் போக கூடாது. யாக்கோபு போராடி ஜெபித்தது போல அப்ப நாங்களும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் விசுவாசத்தோட போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுவீராக. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அப்ப அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஐயா. எல்லா காரியங்களும் தகர்க்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் எட்டப்படும்படியாக, உம்முடைய செவிகள் திறந்து எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் இறங்கி வருவீராக. அப்ப உணர்ச்சினால அல்ல ஐயா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஐயா. அப்ப மதத்தை மாற்றுவது அல்ல, அப்ப மனம் மாறத்தக்கதாக ஒவ்வொரு இருதயங்களும் திருக்கும் கேட்டலுமான இருதயங்கள் மாற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தால மாற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தால மாற்றப்படுவதாக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களும் சுட்டரிக்கப்படும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால எல்லா பலவீனங்களும் நேரத்தில் சுட்டரிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும், தடைகளை நீக்கி போட்டு கொண்டு வாரும். மழை ஒரு தடையா இருக்கக்கூடாது, வாகனங்கள் ஒரு தடையா இருக்கக்கூடாது, டிராபிக் இருக்கக்கூடாது. வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும், குடும்பமாய் கொண்டு வாரும். இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும்படியாக, ஒவ்வொரு சேரும் நிரம்பி வழியும்படியாக, வல்லமையின் ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. இயேசுவின் நாமம் பெரியது, இயேசுவின் நாமம் மகத்துவம் உள்ளது, இயேசுவின் நாமம் அதிசயமானது, இயேசுவின் நாமம் அற்புதமானது. ஒவ்வொருவரும் கண்கள் காண கிருபை செய்யுங்க ஐயா. ஒவ்வொருடைய கண்கள் காண கிருபை செய்யுங்க ஐயா. அப்ப பாவத்தை விட்டு விடத்தக்கதாக அப்பா வந்தது அப்பா கர்த்தருக்காக. அப்ப நான் எதை விட வேண்டுமோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படியாக இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிற நேரம் ஐயா இது. அப்பா எங்களை ஒப்புக்கொடுக்கிற நேரம் ஐயா இது. அப்பா இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்கிற நேரம் இது ஐயா. அப்பா எங்களுக்காக இந்த நாளை நியமித்திருக்கிறது ஐயா. எங்களுக்காக படைக்கப்பட்ட நாள் இது. அப்ப இதுல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் ஐயா. வேதனைகள் மாற்றப்பட, கண்ணீர்கள் துடைக்கப்பட, அப்பா வியாதிகள் மாற்றப்பட, எல்லா காரியங்களும் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடி வரை நீர் காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒருத்தர் கூட அசட்டையா இருக்காதபடிக்கு, வீணான காரியங்களை பேசாதபடிக்கு, சொந்த பேச்சுக்களை பேசாதபடிக்கு, பரிசுத்த நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டபடி நாங்கள் நடத்த வேண்டும் ஐயா. அப்பா கற்பனைக்கும் கட்டளைக்கும் கைக்கொள்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. இந்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம், இந்த கரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நிரப்புங்க நிரப்புங்க, இன்னும் வல்லமையாய் நிரப்பி எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. எழும்பு எழும்பு சீயோனே, பலன்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், காண்டாமிருகத்தின் கொத்த பலனை கொடுத்து பிள்ளைகளை நடத்துங்க இயேசுப்பா. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, அந்த கிருபை நிமித்தம் அப்பா நாங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா துதிக்க செய்தி கொடுத்த மகனை மறைத்து நீர் இடைப்படுவீராக, நீங்க இடைப்படுவீராக. பேசுவது அப்பா மகன் அல்ல, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசுகிறார். அப்ப சம்மட்டியை போல, அப்ப சுத்தியை போல, சம்மட்டியை போல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஐயா. அந்த வார்த்தையின்படி நடக்க நீர் உதவி செய்வீராக. அது அப்படியே விட்டு விடாதபடிக்கு